வணக்கம் மக்களே, நான் உங்கள் டிரைவர் சூர்யா. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா, சென்ட்ரல் பிக்கப்புக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னா, ஒரு 4 நாள் டூர். ஸோ அதனால் அவங்கள ராமேஸ்வரம், திருச்செந்தூர், கன்னியாகுமரி இதெல்லாம் சுற்றி காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம காட்டுறதை காட்டத்தானே செய்வோம் அப்படிங்கிற மாதிரி. வந்த இதில் கஸ்டமர் லக்கேஜ் அப்புறம் ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு பார்த்தா மோஸ்ட்லி தெரியும், நார்த் இந்தியன் வந்தாலே வர்றது 15 பேர் இருக்கும். சூட்கேஸ் 40 சூட்கேஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஏற்றிக்கிட்டு அடித்து பிடிச்சிக்கிட்டு நம்மளும் ஈஸியாரை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெரினா லைனில் ரூட்டில் வண்டியை விட்டு போய்கிட்டே இருந்தேன். ஆனால் உண்மையிலேயே காலை டைமில் வண்டி எடுத்ததுனால அந்த இடம் கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் ஸ்மூத்தாகவே போச்சு. ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, இப்படி இருக்கும்போது கொஞ்சம் மாலை காலையில் ஒரு டீயை போடலான்னு பார்த்தா, இவங்க டீ சாப்பிட்ற நேரத்துக்கு டிஃபனை முடிச்சிடும் தம்பி ஒரே இதாக அப்படின்னு சொல்லி டோக்கனை வாங்கி சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நான் போய் எனக்கு 2 கல் தோசையை போட்டு அதில் கொஞ்சம் சாம்பாரை ஊற்றி கலக்கி அடித்தாச்சு. ஏன்னா நம்மளுக்கு போதும், ஏன்னா நைட்டும் தூங்கலை, பசங்களோட சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு தெரிஞ்சுட்டு தூங்கவும் இல்லையா, அதனால் சாப்பிட்டு 2 தோசையோடு முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளும் கஸ்டமரை ஏற்றிக்கிட்டு சாப்பிட்டு முடித்ததோட நேர மகாபலிபுரம் வந்து சேர்ந்தாச்சு. மகாபலிபுரத்தில் நம்ம என்ன சொன்னாலும் அந்த கஸ்டமருக்கு புரிய போகிறது கிடையாது. அதனால் கைடு பக்கத்தில் இருப்பாப்புல பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லவும் நான் சொல்லலை, அவங்களே பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த நம்ம கைடை 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வீடியோலேயே பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு சரி நம்ம வந்ததுக்கு 2 வீடியோ எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நடக்க விட்டு நம்ம கேமராமேன் பார்த்தீங்கன்னா வேறு யாருமே கிடையாது, நம்ம ஆள் கைடு தான். கைடை பற்றி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கேன். என்ன 2 நாளைக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இன்ஸ்டாகிராமில் கிடக்கும், உங்கள் டிரைவர் அப்படிங்கிற அந்த பேஜில் போய் கிடக்கும். அதோட நம்மளோட வெற்றிக்குரியவனை போட்டுட்டு சரி இவ்வளோ நேரம் தான் இவனும் கையிலே வச்சுருப்பேன் போவான் ஆஃப் பண்ணுறான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அதுக்கு அடுத்து ஒரு ஸ்பாட்டு. ஆனால் முக்கியமாக உண்மையை சொல்லணும்னா, இந்த ஸ்பாட்டுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் வந்ததில்லை. சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ போடணுமே ஆன் வச்சுட்டு நம்மளை நம்பியும் ஒரு சில ஜீவன்கள் கிடக்குதே அப்படிங்கிறதுக்காக போட்டோம். இது அது பக்கத்துலேயே உள்ள ஒரு ஸ்பாட்டு. ஸோ மேலே ஏறி போனால் மூச்சு திணற ஏறுறான். நம்மளுக்கு தான் வண்டி ஓட்டு டிரைவர் ஆச்சே, ஓவர்டேக் அடிச்சிருவோன்னு சொல்லி இவங்க போகிற மாதிரி தெரியல. பாவம் அவங்க திணறி ஏறுறதுக்கு முன்னாடி இதில் இந்த பேக்கை வேறு போட்டுட்டு ஏறுறாங்க. ரொம்ப பாவமாக இருந்துச்சு. என் கேமராமேன் எடுத்ததுலேயே ஒரு உருப்படியான வீடியோன்னா இந்த வீடியோ தான். மகாபலிபுரத்தில் அவன் எதுக்கு யூஸ் பண்ணுறானோ இல்லையோ, ஆனால் இங்கேயும் ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அப்படியே சொல்லி லைட் ஹவுஸ்லாம் ஃபோக்கஸ் காட்டினோம்ல, அடுத்து இப்போ ஒரு விஷயத்தை ஒன்று பார்ப்பியே, கண்கொள்ளா காட்சியாக இருக்கேன். இந்த பாருங்கள், அங்கே என்ன பண்ணுறாங்க, அங்கே என்ன அக்கப்புறம் பண்ணுறாங்க இருக்கா, ஊரே சுற்றி பார்க்கிட்டு கிடையும் போது இவங்க 2 பேரும் காலேஜ். அதான் சொல்கிறது, சென்னை போனால் பிள்ளைய போனால் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் உள்ள ஆத்தாப்பேன் பதறதுக்கான காரணம் இதுதான். கூட்டிகிட்டு இருந்தால் இவனை பாருங்களேன், நான் என்ன சொன்னாலும் செய்வேன். இங்கே கையை ஆட்டுறான்னு சொன்னால் ஆட்டியே முடியாது. இங்கேருந்து நான் குதிரான், நான் வீடியோ எடுக்கிறேன்டான்னு பரவாயில்ல குதிச்சிருவேன். அப்படியா இல்லை, ஏன்னா போட்டான்னா மனுஷன் செத்துடுறேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்து இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்பாட்டு. இன்ன வரைக்கும் எனக்கு பேர் தெரியாது. ஏன்னா நீங்கள் நிறையா பேர் போயிருப்பீங்கல்ல. ஆனால் நான் போன டைமில் ஆந்திரா, அதர் ஸ்டேட்டு, அதர் கண்ட்ரி, ஸோ இப்படி இருந்தால் வந்தாங்க. ஸோ நம்ம எப்போ போனாலும் இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் தான் போகிறது. போய் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டு 4 உசுரை வாங்கிட்டுனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு பொழுது போகும். அப்படிங்கிறனால நங்குன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டாச்சு. ஆனால் உண்மையிலே அந்த காலத்தில் சிற்பம் செதுக்கு நான் காலில் விழுந்து கும்பிடலாம். எப்படித்தான் இப்படிலாம் பிரெயின் வேலை செஞ்சு, அதுவும் ஒத்த கல்லில் இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்னு. அங்கேயே ஒரு ஒத்த கல் நிற்கிது பாருங்க, அந்த கல்லை பார்க்க தான் இப்போ நம்ம போகிறோம். இவன் இந்த மாதிரி என்னை வீடியோ எடுறா அப்படின்னு சொன்னதுக்கு என்னை தவிர அவன் எல்லாத்தையுமே எடுக்கான். அதுவே நம்ம கேமராமேன் கைடு. எப்படி போகிறேன் பாருங்கள், எம்மோ இவங்களுக்கு முந்தி நான் சாதிச்சிட்ட மாதிரி. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கிட்டு இங்கே உள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட் எப்படி அப்படின்னா ஒரு இடத்துல எடுத்தால் போதும். அது அதர் கண்ட்ரியிலேருந்து வர்றவங்களுக்கு 600 ரூபாயாம். அதுவே நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மி, 30 ரூபாயோ சம்திங் அவ்வளோதான் வரும். அதுக்கு மேலே வராது. இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஸ்டமர். ஸோ இவங்கள வச்சு தான் இந்த 1 வீக்கை நான் தீர்த்த போகிறேன். இப்போ கைடுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கூட்டி போவேன், ஒன்றுமே தெரியாது. பார்த்து இதான் எது கூட்டி வந்துருந்தேன், இப்படி தான் போட்டால் மட்டும் ரொம்ப எடுத்து கொடுப்பாப்புல மனுஷன். இந்த கல் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சொன்னது. இப்போ இது எந்த காலம் என்ன வருஷம்லாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. எத்தனையோ புயல் மழையாக கடந்து அந்த இது கீழே விழுகாமல் கடந்துச்சான். 4 ஒம்பளே கூட அந்த 100 நாள் ஆகிற ஒம்பளே உட்காந்து பேசிட்டேன். அதோட அந்த கல் இருந்த இடமே தெரியாது, அழிஞ்சே போகும். நேராக எங்கள் ஊர் ராமநாதபுரம் பக்கம் கொண்டு வச்சுக்கிறாங்க. இந்த கல்லே இருக்காது, இருந்த இடம் தெரியாமல் போயிடும். அப்படி இருக்குது அந்த கல்.
ஏன்னா அந்த அளவுக்கு முடிஞ்சிடும், அந்த கல்லுக்கான வேலை முடிஞ்சிடும். ஆனால் நம்மளும் வந்து உட்கார்றதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டு. அதோட நம்ம கஸ்டமராக லோக்கலில் ஒரு தள்ளுவண்டி கடையில் பாட்டு போட்டாங்க, அதை போட்டு ஆடிக்கிட்டே இருந்தாங்க. செம்ம வைப்பாக இருந்துச்சு. ஆனால் ஸோ அதுக்கப்புறம் நம்மளும் அங்கே உள்ளே போயிட்டு ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு, சரி இதுக்கப்புறம்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி நம்ம அடுத்து போகிற ஸ்பாட்டு வந்து பீச் டெம்பிள். உண்மையிலே நான் பார்த்த எத்தனை ஸ்பாட்லையும் இது ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்ததில் வந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பீச் சென்ட்ரு நடந்து போகிற இடம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் போன டைம் வெயிலாக இருந்தாலும் அந்த டைம்லையும் எல்லாருமே வந்து போய்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கப்புள் ஷூட்டுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் வாட்டில் வந்தீங்கன்னு வச்சுக்கலேன், ஒரு 50 ரூபாய்க்கு டிக்கெட்டை வாங்கிட்டு நீங்கள் வாட்டில் திருன்னு உள்ளே வந்து பார்த்துட்டே தெரியலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஜாலியாக போயிடும். ஏன்னா இருக்கிறவங்க அந்த புல்லுக்குள்ளேயும் புதருக்குள்ளேயும் தானே தெரியான். காலேஜில் ஆள் இல்லைன்னா நேரங்கள்லாம் வந்துடுங்க, வந்தால் கண்டுபிடிச்சிடலாம். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தர் சிப்பி அங்கிட்டிருந்து விற்றுக்கிட்டு இருக்கார். ஏன்னா செயினை பறிச்சு வர மாதிரி ஜெயிலுக்குள்ளே விசாரணை கைதை அடைச்சி போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இது ஒரு இடம், அதே பீச் டெம்பிள் தான். ஸோ அதுக்கு உள்ளே உள்ள பார்ட் அது. நான் வந்து இதெல்லாம் என்னென்னே தெரியாது அப்படின்னு நானும் சொல்ல விரும்பலை. நானும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதனுடைய வரலாறுகள்லாம் படித்து நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இது பீச் டெம்பிள். ஸோ என்ன வருஷம் என்ன இது அப்படிங்கிறத நான் உள்ளே பார்க்கல. ஏன்னா வெயில் அடிச்சிருச்சு, உள்ளே போய்லாம் பார்க்குறதுக்கான நேரம் இல்லை. என்னை ஒழுங்காக ஒரு வீடியோ எடுறா அப்படின்றதுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். விளங்காத நான் இப்போ நடந்து இங்கேருந்து பேக்கில் வீடியோ எடுத்து நடந்து போடாங்கிறத நான் ஃப்ரெண்ட்டில் நடந்து வரும்போது வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ நான் எதை கொண்டு அடிக்கிறது நீங்களே சொல்லுங்கள். திருப்பி நான் இதை போய் கேட்டேண்ணா, அண்ணா நம்ம தானே அண்ணா பார்த்துக்குறோம் அண்ணா அப்படின்ட்டான். வேறு என்ன பண்ண முடியும்? சரி இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, பாண்டிச்சேரிக்கு விட்றா வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை பெர்மிட்டை போட்டு பாண்டிச்சேரிக்கு வண்டியை தட்டியாச்சு. உண்மையிலேயே பாண்டிச்சேரியில் வந்து ரோடு தான் சரியில்லை, மற்றபடி பாண்டிச்சேரி வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இடம். பாண்டிச்சேரி காரைக்கால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போய் நம்மளும் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி போகிற அந்த பீச்லலாம் நிறைய அலப்பறம் பண்ண இதெல்லாம் இருக்குது, பின்னாடி வரும். ஏன்னா இப்போவே இது வந்து 8 நிமிஷம் 10 நிமிஷம் ஓடுது. அதனால் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் வந்து இதை விட தரமாக ஏதாவது பெஸ்ட்டாகும். ஏன்னா இருக்குது நிறையா அந்த ஃபன் பண்ண வீடியோலாம் இருக்குது. பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.